தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆர் எனி டிகிரி ஆர் பிஜி ரிலேட்டடாக நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி, உங்களோட மார்க்கை வச்சு சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுமே சரி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ 38 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பாக இதில் போட்டாச்சு. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அது கொஞ்சம் மிஸ்டேக்காக வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ தான் நான் கவனித்தேன். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, சரியா? ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி நாள் 31/5/2026 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த ஜாப்க்கு நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணாலே போதும். ஈஸியாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்றத வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்பை பற்றி ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க். இந்த லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட இமெயில் மூலமாக லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இதில் வந்து இதை வந்து நீங்கள் அதாவது ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரியா? உங்கள் மொபைல் மூலமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளையும் பண்ணிக்க முடியும், சரியா? ஃபர்ஸ்ட் இந்த கிளிக் பண்ணி உங்கள் நேம் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஏழாமாக்க கிளிக் பண்ணி நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டேட்டு மந்த் இயர் இருக்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 30/4/2026 இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன வயதோ உங்கள் வயதை கொடுத்துட்டு உங்களோட ஃபாதரோட நேம் இதில் போட்டுக்கோங்க, உங்களோட மதரோட நேம் இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பின்கோடை வந்து இந்த இடத்துல போட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பரை போட்டு இதில் உங்களோட ஆதார் கார்டோட நம்பர் இருக்குல்லையே, உங்கள் ஆதாரோட நம்பர், அந்த நம்பர் இதில் நீங்கள் போட்டுட்டு மெரிடியல் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதாவது நீங்கள் பிறந்த ஊரோட டிஸ்ட்ரிக் கேட்பாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை நீங்கள் இதில் போட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன, உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக் என்னன்னு கேட்பாங்க. அதையும் நீங்கள் டிஸ்ட்ரிக்டை போட்டுட்டு நேஷனாலிட்டி கேட்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இந்தியன் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு ரிலிஜன் கேட்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ரிலிஜன் வரீங்களோ அந்த ரிலிஜனை சூஸ் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி கேட்பாங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போதைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஆர்கனைசேஷன் நேம் கேட்பாங்க. ஸோ என்ன நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றத போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரேண்டமாக நீங்கள் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணணும், இல்லை பெரிய கார்பரேட்டில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு கூலி வேலையாக இருந்தாலும் சரி அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கனைசேஷனோட நேம் வந்து கொடுத்துட்டு எந்த ப்ரெசன்ட் டெசிக்னேஷன் அதில் நீங்கள் என்ன ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் இதில் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை வருடம் அப்படின்றத கொடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. நீங்கள் 10th உங்கள் மார்க்கோட பர்சன்டேஜ் என்ன, நெக்ஸ்ட் உங்கள் ஹையர் செகண்டரி 12th பர்சன்டேஜ் என்ன, நீங்கள் யூஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் என்ன, கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸு, யூஜியோட மார்க்கோட பர்சன்டேஜ் டீட்டெயில்ஸு, நெக்ஸ்ட் நீங்கள் எம்பிஏ டிசிப்ளின் டேட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எது முடிச்சிருக்கீங்க அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரேரலாக பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கேட்பாங்க. இதில் நீங்கள் ரெகுலராக இல்லை கரஸ்பாண்டிங்க அப்படின்றத வந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் டிகிரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலர் தான் போயிருப்போம். ஸோ ரெகுலர் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பர்சன்டேஜோ அதை நீங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டிப்ளமோ கேட்பாங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்றத கொடுங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் கேட்பாங்க. கோர்சஸ் வந்து நீங்கள் அதர்ஸ்ன்னு போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எதுவும் நீங்கள் குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பீங்களா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் கொடுங்க, இல்லை அப்படின்னா அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதாவது டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் சாய்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேவா? ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் நான் ஈரோடுன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் டிஸ்ட்ரிக்ட் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் தேர்ட் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்காங்க. நான் ஈரோடு, மதுரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்னு சொல்லி ரேண்டமாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலமாக அந்த ஜாப்க்கு வந்து ஈஸியாகவே மொபைல் இல்லைனா லேப்டாப்பில் உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி மட்டுமே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தனித்தனியாக லிங்கை கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம்.
ஓகே, அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டான ஜாப்க்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 5 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நீலகிரி அண்ட் தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் மேனேஜிங், இல்லைனா வந்து கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட், இல்லைனா அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, அப்படி இல்லைனா ரூரல் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எஸ்என்டிஎல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சேம் டைம் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஓரளவு நல்லாவே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ்ன்றதுனால கொஞ்சம் கம்ப்யூட்டரும் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ரேண்டமாக ரொம்ப பெருசாக இல்லாட்டியும் சரி ஓரளவு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் 30 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் பேஸ்லாம் வந்து நடக்குது. ஸோ 1 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் வந்து இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபிக்ஸ்டு சேலரி தான். ஃபிக்ஸ்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் 25,000 உங்களுக்கு வழங்குவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ 25,000க்கு குறையாகவும் இருக்காது, 25,000க்கு அதிகமாகவும் வந்து இருக்காது. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சேரக்கூடிய டேட் பார்த்தீங்க அப்படின்னா சாரி, கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. அதாவது இந்த அப்ளிகேஷன் அனுப்பக்கூடிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 19/5/2026 சாயந்தரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணிலேருந்து 31/5/2026 சாயந்தரம் 5 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து உங்களால் வந்து செலக்ட் ஆக முடியும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் வைஸில் வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 10th வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 5%, நெக்ஸ்ட் ஹையர் செகண்டில் பார்த்தீங்க இருக்குது அப்படின்னா 15%, கிராஜுவேஷனில் இருந்துச்சுன்னா 25%, பிஜியில் இருக்குது அப்படின்னா 40% வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மார்க்ஸும் வந்து இருக்கும், ஏன்னா செலெக்ஷன் ப்ராசஸுக்கு மட்டும்தான், சரியா. நெக்ஸ்ட் அடிஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கோஆப்ரேட்டிவ் மேனேஜர் ரிலேட்டடாக 5% வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ரிலேட்டடாக 5% இருக்குது அப்படின்னா இதற்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். உங்களால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும், சரியா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எதுவும் புரியல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியல என்ன தெரியல அப்படின்றத வந்து நீங்கள் இந்த ஜாபோட லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, எனக்கு புரியுது. நானும் வந்து ஒரு எம்ப்ளாயாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது தான் இது பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து பழைய வீடியோஸ்க்குலாம் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பண்ணும்போது அது என்ன வீடியோ என்ன நோட்டிஃபிகேஷன்றதை செக் பண்ணி தான் என்னால் வந்து பண்ண முடியும். ஸோ அதற்கு தான் வந்து சம்டைம் நான் டிலே டைம் எடுத்துக்குவேன். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணும்போது ப்ராப்பராக உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்றத கிளாரிஃபை எனக்கு புரியுத விதமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாப்பும் முடிகிறதுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு நெருக்கடி இருக்கும்போது நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கும் வந்து ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.